குயிக்காக பண்ணுற மாதிரி ரவை வடை ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் குயிக்காகவும் பண்ணணும், டேஸ்ட்டாகவும் பண்ணணும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கணும்னா இதை ட்ரை பண்ணலாம். இப்போது ஒரு கடாயில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதோட சில்லி ஃப்ளக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு ரவையை இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு ரவையை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு வடை ஷேப்பில் இதை உருட்டி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற வடையை ஸ்லோவாக எண்ணெயில் ஒன்றா எடுத்து டிப் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை நல்லா திருப்பி போட்டு பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளோட வடை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், குயிக்காக பண்ணுற மாதிரி ரவை வடை ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்கிறனால மட்டும் சப்ஸ்கிரைபாக பண்ண போகிறீங்க? ரைட்டு விடுங்க.